இப்பொழுது அரிட்டாப்பட்டை கிராமத்தின் சார்பாக பசுமையின் நம்ம வேளாண்மையின் அடையாளமான பசுமையின் அடையாளமாக ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பசுமை துண்டு அணிவிக்கப்படுகிறது. நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய, நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய, என்றைக்கும் நம்மோடு தோளோடு தோளுண்டு போராடக்கூடிய பாட்டாளிகளின் தோழர், வட மாவட்டத்திலிருந்து நமக்காக அவங்களுக்கு எவ்வளவோ பணி இருக்கு. இப்பதான் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய உழவர் மாநாட்டை, பல லட்சம் பேர் கூடின உழவர் மாநாட்டம் நடத்தியிருக்காங்க திருவண்ணாமலையில். இப்போ எங்களுக்கு நேற்று கூட இந்த போராட்டத்திற்கு உங்களுக்கு எத்தனாயிரம் மக்கள் அனுப்பணும், எத்தனை லட்சம் மக்கள் அனுப்பணும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கூடிய ஒரு தலைவர் டாக்டர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய சிறப்புரையாற்றும். அரிட்டாப்பட்டி மற்றும் நாயக்கர்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கம் வர வேண்டாம், எங்களுக்கு அது தேவையில்லை என்று இந்த பகுதியில் வாழ்கின்ற 100 விழுக்காடு மக்கள் எதிர்க்கின்ற வகையில் அதை எதிர்த்து இங்கே வாழ்கின்ற மக்கள் கடந்த 2 மாதங்களாக தொடர் போராட்டங்களை செய்து வருகிறார்கள். இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து இது போன்ற எதிர்ப்பு பிரச்சாரங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற ஊர் மக்கள், அதிலும் குறிப்பாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற குமரேசன் அவர்கள், பார்த்திபன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த திட்டம் வேண்டாம், இது இந்த பகுதிக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டிற்கு தேவை கிடையாது என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் கருத்து மட்டுமல்ல, இது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் கருத்து மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தாக இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம். என்னுடன் வருகை வந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர், எங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர், அதாவது எங்க கட்சியில 3 பேருமே வந்திருக்கிறோம். யாரு? கட்சி தலைவர், கட்சி பொதுச் செயலாளர், கட்சி பொருளாளர். நம்ம கட்சி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள், அவரும் தேனி மாவட்டத்துக்காரங்க. எங்க கட்சியினுடைய பொருளாளர் சகோதரி திலகபாமா, அவங்க விருதுநகர் மாவட்டத்துக்காரங்க, திண்டுக்கல் பூர்வீகம். மாவட்ட செயலாளர் அழகர் சாமி, சண்முகநாதன், என்ன எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க பகுதியில் திறவுகள். என்னுடன் இங்க எல்லாமே வந்திருக்கிறாங்க. இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும், ஊர் பெரிய மக்கள், குறிப்பாக என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய சகோதரிகள், அண்ணன்மார்கள், உழவு பெருங்குடிகள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்களை இங்க நான் மகிழ்ச்சியா சந்திக்க வரல, நீங்களும் மகிழ்ச்சியா இல்ல. நான் கோபத்தோட வந்திருக்கிறேன், மனசுல எல்லாம் கோபத்தோட தான் வந்திருக்கிறேன். எப்படி இப்படி ஒரு அநியாயம்? அரிட்டாப்பட்டியில மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் எங்க இந்த போன்ற அநியாயம் நடந்தா அங்க முதல் நிற்கிறது யாருன்னா எங்க மருத்துவர் ஐயாவும் நாங்களும் தான். காரணம், எங்க கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளினா என்னமா, நெத்தியில யாருக்கு வேர்வை வருதோ அவன் பாட்டாளி. அது உழவர் இருந்தாலும் சரி, வியாபாரி, நம்மளுடைய குளிகாரர் இருந்தாலும், யார் இருந்தாலும் சரி பாட்டாளிகள். அப்படிப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியில 90% யாருன்னா விவசாயிகள் தான், விவசாய குடிகள் தான். அப்படி எங்கே தமிழ்நாட்டில் அநியாயம் நடந்தாலும் அங்கே முதல் நிற்கிறது நாங்க தான். இது எங்களுடைய கடமை. இது கடமைக்காக எங்களுடைய கடமை என்ன, தமிழ்நாட்டில் 1 சென்ட் விவசாய நிலம் யாரும் கையகப்படுத்தக்கூடாது. எந்த அரசா இருந்தாலும், மத்திய அரசாலும் சரி, மாநில அரசாலும் சரி, யாருக்கும் அதிகாரம் கிடையாது. காரணம், இது நம் முன்னோர்கள் வாழ்ந்த மண், இது நம்முடைய அடையாளம், இது நமக்கு சோறு போடுற மண். இந்த மண்ணை அழிச்சிட்டு நாளைக்கு எங்க போய் சோறுக்கு அலைய போறோம்? அடையாளத்தை அழிச்சிட்டு எங்க போய் அனாதைகளா இருக்க போறோம்? இதெல்லாம் கடந்த காலத்துல பார்த்துட்டோம் நிறைய. அதனாலதான் இந்த முறை முடிவா இருக்கிறோம். இங்க இருக்கின்ற 5000 ஏக்கர்ல 1 சென்ட் மண்ணை எடுக்க நாங்க விட மாட்டோம். எந்த எல்லை கூட நாங்க போவோம், எந்த எல்லை கூட நாங்க போவோம். எங்களுக்கு வரலாறு இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரலாறு இருக்கு.
இதே போன்றுதான் தூத்துக்குடியில 10,000 ஏக்கர் நிலத்தை எதுக்கு டாடா கம்பெனிக்கு டாடா டைட்டேனியம் கம்பெனிக்காக தமிழ்நாடு அரசு தாராளத்து கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 10,000 ஏக்கர். அங்கே அன்றைக்கு எங்களுடைய மருத்துவரையா நேர்ல போய் அங்கேயே படுத்தார், அங்கேயே தங்கினார், அங்கேயே மக்களை திரட்டி தொடர் போராட்டம் நடத்தி பிறகு அரசாங்கம் நாங்க இந்த திட்டத்தை கொண்டு வர மாட்டோம் கையெழுத்து போட்டு. இது நடந்து எவ்வளவு நேரம்? 20 ஆண்டுகள் ஆகிறது. 20 ஆண்டுகள் ஆகிறது. இதுதான் பார்த்தாலும் இங்க நான் அரசியல் பேசியோ எங்க கட்சியை பத்தி பேச வரல, கடந்த கால வரலாற்றை பற்றி பேசுறேன். இது யாருக்கு இந்த வரலாறு தெரியுமா? உங்களுக்கு இல்ல, அரசாங்கத்துக்கு போய் சேரணும். இங்க நம்ம குரல் அரசாங்கத்துக்கு போய் சேரணும், நம்ம எதிர்ப்பு அரசாங்கத்துக்கு போய் சேரணும். 2 அரசாங்கமும் சரியில்லை, இங்க இருக்கிற அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கத்துக்கு போய் சேரணும். ஓஹோ, இந்த மக்கள் விட மாட்டாங்கப்பா, அவங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டாங்கப்பா. இதுக்கு பல தீர்வுகள் இருக்கிறது. அதாவது முதல்ல 2 பேரும் எப்படி ஏமாத்தினாங்க, மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி. இப்ப திமுக அரசு எப்படி உங்களை ஏமாத்தினாங்கன்னு பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இது 2021 செப்டம்பர் மாதம். அப்பதான் இத பத்தி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கிறது, புவியியல் ஆராய்ச்சி மையம் இந்த பகுதியில டங்ஸ்டன் இருக்கிறது என்று தமிழக அரசுக்கு ஒரு தகவல் அனுப்புறாங்க. 2021 செப்டம்பர் மாதம். அப்போ இது போன்ற சுரங்கத்திற்கு ஏலம் விடுவத அதிகாரம் மாநில அரசுக்கு அப்ப இருந்தது. தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருந்தது, ஏலம் விடுறதுக்கு அதிகாரம் இருந்தது. அப்போயும் தமிழ்நாடு அரசு அமைதியா தான் இருந்தது, அதை பத்தி கண்டுக்கல. அவங்களுக்கு ஒரு ஆசை என்ன, சரி இதில் எப்படியாவது ஏலம் விட்டுட்டு காசு சம்பாதிச்சிடலாம், அப்படியே அமைதியா விட்டுட்டாங்க. அதன் பிறகுதான் 2023 ஆகஸ்ட் மாதம் தான் ஒரு சட்ட திருத்தம் வந்தது மத்தியில. என்னன்னா, எங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயாவது ஏலம் விடணும், அது மத்திய அரசு தான் செய்யணும், மாநில அரசுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு 2023 அக்டோபர் மாதம் தமிழ்நாடு அரசுல இருந்து மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. அப்பயும் அரிட்டா பட்டியோ டங்ஸ்டன் பத்தி எல்லாம் பேசுற அந்த கடிதத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த அதிகாரம் எங்களுக்கு வேணும், மத்திய அரசு எங்க அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. தவிர இங்க இந்த டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கத்தை நிறுத்துங்கள்லாம் லெட்டர்லாம் யாரும் போடல, தமிழ்நாட்டு அரசு போடல, லெட்டர் போடல. மத்திய சட்டம் முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு இங்கே ஆய்வு பண்ணி இந்த ஏலம் விடத்துக்கு மத்திய அரசு தயார் செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த நிலம் எவ்வளவு தெரியுமா? 5000 ஏக்கர், 2015 ஹெக்டேர், 2115 ஹெக்டேர், 5000 ஏக்கர். இதை எப்படியா எடுத்துட்டு போயிடலாங்க. இந்த 5000 ஏக்கர் எப்படிப்பட்ட மண் இது? நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய விவசாயம், பல்லுயிர் வாழ்விடம் இது. நம்முடைய பல்லுயிர் பாரம்பரிய தளம் இது. நம்முடைய வழித்தடங்கள் இருக்கிறது, தமிழ் பாரம்பரிய அடையாளங்கள் இருக்கிறது, 7 ஏரிகள் இருக்கிறது, 3 தடுப்பணைகள் இருக்கிறது, 200 சுனைகள் இருக்கிறது. அந்த சுனையில தண்ணி குடிச்சோம்னா அவ்வளவு உடம்புக்கு நல்லது, உடலுக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. இது போன்ற எங்கேயாவது கிடைக்குமா? அதெல்லாம் எங்கேயாவது கிடைக்குமா? 250 வகையான பறவைகள் இருக்கிறது, கழிவுகள் இருந்து உட்பட எல்லா பறவைகள், விலங்குகள் எவ்வளவு இருக்கிறது. இதை அழிக்கணும்னு யார் நினைச்சாலும் அவனை சும்மா விட, என்ன பொறுத்த வரைக்கும் அவன் படுவாரு. ஏன்னா நான் ஒரு உழைப்பாளியா, உழவனா நான் சொல்றேன். நம்ம மண்ணை அழிக்கிற யார் நினைச்சாலும் அவன் நல்லா இருக்க மாட்டான். இப்ப தமிழக அரசு இப்பொழுது நாடகமாடி கொண்டிருக்கிறது. மத்திய அரசு திட்டமிட்டு இது எப்படியாவது ஏலம் விடணும். இதுல எல்லாரும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, யாருக்கு தெரியுமா ஏலம் விட்டாங்க? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் கம்பெனி தெரியுமா? தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் கம்பெனியில அங்க சுத்தி இருக்கிற மக்களை அழிச்சாங்க. மண்ணையும் காத்தையும் தண்ணியும் அழிச்சு, சுற்றுச்சூழலை கேடு பண்ணி சுற்றுச்சூழல் அழிச்சு, அந்த கம்பெனி எந்த கம்பெனி? ஸ்டெர்லைட் கம்பெனி தான் இங்க இந்த மண்ணை அழிக்க ஏலம் எடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! திமுக ஒரு பக்கம் ஸ்டெர்லைட் நாங்க எதிர்ப்போம்னு சொல்லி, ஆனா இப்ப ஸ்டெர்லைட் தோல் மேல கைய போட்டுட்டு எப்படியாவது நீ உள்ள நுழைஞ்சு.
நாங்க ஒன்றும் கண்டுக்க மாட்டோம். இதுதான் ரெண்டு நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸ்டெர்லைட் கம்பெனி அங்க நாசப்படுத்திட்டாங்க. அதனால எத்தனையோ பேர் துப்பாக்கி குண்டுல சுட்டாங்க. பார்த்தோம். இங்க அப்படிலாம் நடக்க போறதில்லை. நாங்க விட்டுட போறதில்லை உங்க எல்லாம். அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. இங்க அரிட்டாப்பட்டி பகுதியில டங்ஸ்டன் இருக்கு, இன்னும் தகவல் நிறைய கொடுங்கன்னு கேட்கிறாங்க. தமிழ்நாடு அரசு அப்பயும் என்ன சொல்றாங்க, எங்க வேண்டாங்க, இங்க நரசு சுரங்க வேண்டாம்னு சொல்லல. தகவல் எல்லாமே யார் கொடுத்தா? தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு கொடுக்கிறான். 5000 ஏக்கரு இங்க இருக்குது, இந்த மலை இருக்குது, அது இருக்குது, இதெல்லாம் தகவல் கொடுத்து நீ நடத்திக்கோன்னு சொல்றான். இந்த ஏலம் தயாரிக்கிற நேரத்தில் எத்தனையோ முறை தமிழ்நாடு அதிகாரிகள் மத்திய அரசு கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாங்க. மீட்டிங் நடக்குது டெல்லியில. இந்த ஏலம் நடக்கிறதுக்கு முன்பு மீட்டிங் நடக்குது. இதெல்லாம் அது எல்லாத்துலயும் தமிழ்நாடு அதிகாரிகள் போய் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டு ஏலம் வரலாம் பிப்ரவரி மாசம். பிறகு நவம்பர் மாதம் வரைக்கும் அமைதியா இருந்த தமிழ்நாடு அரசு 10 மாதம் அமைதியா இருக்கிறாங்க. இந்த அமைதி காரணம் என்ன? பேரம் பேசுறாங்க. யார்கிட்ட பேரம் பேசுறாங்க? வேதாந்தா, ஸ்டெர்லைட். வேற எதுக்கு? வேற என்ன அர்த்தம் எடுத்துக்க முடியும்? இது பெரிய சூழ்ச்சி. இது எல்லாம் சேர்ந்துதான் கொள்ளடிக்கிறதுக்கு தான் திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகுதான் பாட்டாளி எழுச்சி நீங்க போராட்ட பிறகுதான் அப்பதான் பார்த்தேன், ஓ இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா. உடனே போடுறேன், போட்டு நான் எனக்குள்ள அனுப்பிச்சு விட்டுறேன். போய் கேளுங்க, நேரடியாக போய் பாருங்கன்னு கட்சி பொருளாளர், மாவட்ட செயலாளர் எல்லாம் போய் அனுப்பிச்சு விட்டுறேன். ஆமாங்க உண்மைன்னு உடனே ஒரு அறிக்கை முதல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், போன் மூலமா சொல்லிட்டு போய் சொல்லுங்க, மக்கள் கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா இங்க அந்த திட்டம் வராது, உத்தரவாதம் நீங்க கொடுங்க, பார்த்துக்கலாம். 2ல 1 பார்த்துக்கலாம். ஏன்னா எங்களுக்கு அனுபவம் இருக்கு, எங்களுக்கு மட்டும்தான் அனுபவம் இருக்கு. என்னன்னு? விவசாய நிலங்களை காப்பாற்றுகின்ற அனுபவம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதை அழிக்கிற அனுபவம் திமுக இருக்கு, மற்ற கட்சியில், ஆண்ட கட்சியில், ஆறு கட்சிகள் எல்லாம் இருக்கு. அதை அழிக்கணும், எங்களுக்கு அந்த மண்ணை காப்பாற்றணும். ஏன்னா எனக்கு எங்க அப்பா அம்மா பிறகு எனக்கு சோறு போறது யாரு? விவசாயிகள் என்ற கடவுள். எனக்கு விவசாயிகள் என்னுடைய கடவுள், எனக்கு சோறு போடுற கடவுள். அவங்க வாழ்கின்ற மண்ணை காக்கிறது என்னுடைய கடமை. இது நான் ஏதோ வசனம் பேசல. நான் தமிழ்நாட்டில் எங்க இந்த நிலைப்பாடு தான். அது கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, கும்மிடிப்பூண்டியில் இருந்தாலும் சரி, பில்லூர்ல இருந்தாலும் சரி, தஞ்சாவூர்ல இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி. 5 நாளுக்கு முன்பு திருவண்ணாமலையில ஒரு மாபெரும் உழவர் மாநாடு போட்டோம். 5 லட்சம் பேர் கலந்து விட்டார். உழவர் மாநாடு 25 நாள்ல ஏற்பாடு பண்ண. அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் அங்க வந்து அங்கேயும் இந்த தீர்மானத்தை போட்டோம். அரிட்டாப்பட்டியில எங்க அவ்வளவு பெரிய மாநாட்டுல தீர்மானம் போட்டு என்னன்னு, அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கம் வரக்கூடாது, அதை பாட்டாளி எழுச்சி கடுமையாக எதிர்க்கும். இப்ப என்ன சொல்றாங்க? நானும் ஆடிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு இல்லைங்க, மத்திய அரசு தான் பண்ணிட்டாங்க. என்னையா நாடகம்? யார் நாடகம்? யார் ஏமாறுவாங்க? அந்த காலம் கிடையாது, இந்த காலம். இங்க இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறான், அவன் எல்லாம் வாட்ஸ்அப் போன் எல்லாம் வச்சிருக்கிறான், சோசியல் மீடியா வச்சிருக்கிறான். டக்கு டக்கு டக்குன்னு அவனுக்கு உண்மை வருது. அந்த காலத்துல தான் இவங்க அப்பா அம்மா எல்லாம் ஏமாத்தினீங்க. இப்ப இவங்க ஏமாற நிலையில இல்ல, தெளிவா இருக்கிறாங்க. அதே போன்று நாங்கள் இவர்களுக்கு உறுதியாக இருக்கின்றோம், என்றைக்குமே உறுதியாக இருக்கு. இது ஓட்டுக்காகவோ அரசியலுக்காக நான் நிச்சயமா நான் வரலாமா? அதெல்லாம் வேற உணர்வுபூர்வமா நாங்க வந்திருக்கிறேன். இந்த திட்டம் வரக்கூடாது, வர விட மாட்டோம். இது எங்களுடைய கடமை. இது சாதாரண பகுதி கிடையாது. நம்முடைய வரலாறு, பாரம்பரியம், சமண மதம், எல்லா மதமும் இங்க சுத்தி இருக்கிற அடையாளங்கள் இருக்கு. இந்த வரலாறு அடிச்சுட்டு நாளைக்கு எந்த வரலாறு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்ல போறோம்? நம்ம சந்ததியின் எந்த வரலாறு கத்துக்க போறாங்க? இதுதான் பார்த்து கத்துக்கணும். இதெல்லாம் அழிச்சுட்டு எவனுக்காக காசுக்காக அழிச்சுட்டு அப்புறம் நம்ம எங்க போக போறோம்? சோறுக்கு எங்க போக போறோம்? இப்ப முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அப்படியே ஒரு கோபம் வந்துருச்சு. என்னையா ஏமாத்துறீங்க?
யாரு ஏமாத்துறீங்க? எல்லாம் இவங்க தான் பண்ணாங்க. கண்டுபிடிச்ச உடனே கோவம் வந்துருச்சா? கோவம் வந்த உடனே நான் ஆட்சியில் இருக்கின்ற வரை இந்த டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கத்தை வரவிட மாட்டேன். சரி முதலமைச்சர் அவர்களே, நீங்க வரவிட மாட்டேன்னு சொல்றீங்க. வார்த்தையில எல்லாம் நம்ப முடியாதுங்கனால செயல்ல காமிங்க. என்ன செயல்? ஒரு சட்டம் கொண்டு வாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வாங்க. இப்ப சட்டம் தமிழ்நாடு ஜனவரி 6ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது. அங்க ஒரு சட்டம் கொண்டு வாங்க. என்ன சட்டம் தெரியுமா? இந்த பகுதியை, இந்த 5000 ஏக்கர் அரிட்டாப்பட்டி நாயகர்பட்டி பகுதியில் உள்ள 5000 ஏக்கரை ஒரு பல்லுயிர் பாரம்பரிய தளம், அது பாதுகாப்பு மண்டலம். பல்லுயிர் பாரம்பரிய தளம் பாதுகாக்க மண்டலம், அது பயோடைவர்சிட்டி ரீஜன் டிவிஷன் ஒன்னு இருக்கு, ஜோன் ஒன்னு இருக்குது. இதை ஒரு சட்டமா கொண்டு வாங்க. ஏன் சட்டமா கொண்டு வரேன்னா, நான் அதுக்கு முன்பு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ காவிரி டெல்டா பகுதி எல்லாம் தெரியுமாமா? காவிரி போய் கடல்ல போய் கடற்கல பகுதி டெல்டா பெரிய பகுதி. அது கிட்டத்தட்ட 6-7 மாவட்டங்கள். அதுல புதுக்கோட்டையில இருந்து, தஞ்சாவூர்ல இருந்து, திருவாரூர்ல இருந்து, நாகப்பட்டினத்துல இருந்து, அதுக்கப்புறம் மயிலாடுதுறை மாவட்டம் இருக்குது, கடலூர் மாவட்டம் இருக்கு, இப்படி அரியலூர் மாவட்டம் கொஞ்சம், திருச்சியில கொஞ்சம், இதெல்லாமே டெல்டா பகுதி. இந்த பகுதியில தொடர்ந்து அங்க போய் கச்சா எண்ணெய் இருக்குன்னு, கச்சா எண்ணெய் என்ன தெரியுமாமா? இந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, அது கச்சா எண்ணெய். அதுல இருந்து எடுத்து எவ்வளவு ஆழம் போடுவாங்கன்னா 2000 அடி, 2 கிலோமீட்டர் ஆழம் தொலைவு போட்டு அதுல கச்சா எண்ணெய் எடுத்து அதுல வந்து போட்டு பெட்ரோல் டீசல் கெரோசின் மண்ணெண்ணெய் எல்லாம் எல்பிஜி எல்லாம் கொண்டு வருவாங்க. இப்படி உலகத்துல பல டெல்டா பகுதியை அழிச்சிட்டாங்க பல நாடுகள்ல. சரி, இங்கே அழிக்க கூடாதுன்னு எப்படியாவது ஒரு திட்டம் போட்டோம். ஏன்னா அங்க ONGC மத்திய அரசு கம்பெனிக்காரன் 2000 கிணறு போட்டான். 2000 கிணறு போட்டு கச்சா எண்ணெய் உறிஞ்சி 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 அதை எடுத்து இந்த பாலைவனமா மாற்ற பார்த்தான். சோறு போடுற பூமி அது. 1000 ஆண்டுகள் சோறு போட்ட பூமி. இன்னும் 1000 ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு சோறு போடணும். ஆனா இவங்க இடையில வந்த படுபாவிங்க அதை அழிக்க பார்த்தானுங்க. நெடுவாசல், கதிராமங்கலம், அப்படி இப்படின்னு அப்படி இடையில ஒரு பெட்ரோ கெமிக்கல் மண்டலம்னு அதுல 45 கிராமம் அழிக்க பார்த்தாங்க. பெட்ரோ கெமிக்கல் மண்டலம். கொள்ளிட ஆத்துக்கு வடக்குல 20 கிராமம், கொள்ளிட ஆத்து கிழக்குல 25 கிராமம், 45 கிராமம் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் அங்கதான் கொண்டு வரணும். அதுவும் இதே திமுக அரசு தான். உடனே ஊர் ஊரா போன, தெரு தெருவா போன, மக்களை திரட்டின, துண்டு பிரசுரம் கொடுத்தோம், போராட்டம் பண்ண, ஆர்ப்பாட்டம் பண்ண. அரசு சொல்லிச்சு இல்ல நாங்க கொண்டு வர மாட்டோம்னு சொன்னாங்க. அதை விட நான் நிறுத்தல, அது எனக்கு போராது. நீங்க எழுத்து மூலமா இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்று எழுத்து மூலமா கொடுங்கன்னு சொன்ன. அப்பதான் இந்த போராட்டத்தை கைவிடுவேன்னு சொன்ன. அரசாங்கமும் வேற வழி இல்லாம கடைசியில எழுத்து மூலமா நாங்க இங்க பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் கொண்டு வர மாட்டோம் எழுத்து மூலமா கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் வரல, இனி வராது. அது ஒரு பகுதி தான். ஆனா இந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் வெறும் 45 கிராமம் தான். ஆனா இந்த கச்சா எண்ணெய், அதுதான் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன், ஷேல் கேஸ், இதெல்லாம் இந்த பிரச்சனை 7 மாவட்டத்து பிரச்சனை பார்த்தேன். சரி, இதுக்கு என்னடா பண்ணலாம்? 2015 தேர்தல் நடந்தது. தேர்தலுக்கு முன்பு அப்ப ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணியின் பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். அதுல தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையில சரி இந்த மண்டலத்தை எப்படிதான் பாதுகாக்கலாம் ஒரு யோசனை எனக்கு வந்தது. என்ன யோசனைன்னா, இப்போ பறவைகள் சரணாலயம் இருக்குல்ல, அங்க யாரும் உள்ள போக முடியாது. பில்டிங் கட்ட முடியுமாங்க? எதுவுமே உள்ள போக முடியாது. ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இருக்கு, அதுல உள்ள யாராவது உள்ள போக முடியும்? அனுமதி இல்லாம யாரும் போக முடியாது. அதே போன்று அலையாத்து காடுகள் இருக்கு, அங்கே பிச்சாவரம் போற, அங்கே எதுவுமே உள்ள போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதே போன்று ஏன் இந்த டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அறிவிக்க கூடாதுன்னு ஒரு யோசனை வந்து எங்க தேர்தல் அறிக்கையில காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்க வேண்டும், சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று 2015 ஆரம்பிச்சேன்.
ஆரம்பிச்சு தெரு தெருவா வீடு வீடா ஒட்டுமொத்தம் இந்த மாவட்டத்திற்கு துண்டு பிரசுரம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் விழிப்புணர்வு நாடாளுமன்றத்தில் பல முறை பேசினேன். அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல முறை வலியுறுத்தின. நீங்களும் தானே விவசாயி, இந்த மண்ணை காப்பாத்துங்க, வரலாறு உங்க பேரை சொல்லுவோம்லாம் சொல்லி 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 எத்தனையோ முறை அங்க போராட்டம் பண்ணி பிறகு 2020 ஒரு சட்டம் வந்தது. சட்டமன்றத்தில் என்ன வந்தது சட்டம்? காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற சட்டத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்தார்கள். 5 ஆண்டுகள் சட்டம் வந்து இன்னைக்கு அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் உள்ள எவனும் போய் எதையும் பண்ண முடியாது. ஹைட்ரோ கார்பனாவது, கிணறாவது, கச்சா எண்ணெயாவது, இது நமக்கு சோறு போடுற பூமி. அந்த பூமி அப்படியே பாதுகாக்கப்படும் காலங்காலமா. அதே போன்றுதான் இன்று நான் கேட்கின்றேன். இங்கே அரிட்டாப்பட்டி, நாகர்பட்டி உள்ளிட்ட இந்த பகுதி 5000 ஏக்கரை தமிழக அரசு பாதுகாக்கப்பட்ட இந்த மண்டலம் பல்லுயிர் பாரம்பரிய மண்டலமாக ஒரு சட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வர வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதுதான் நிரந்தர தீர்வு. இவங்க வாயை மட்டும் நம்பாதீங்கம்மா. என்ன அனுமதியில சொல்றேன். சட்டமன்றத்துக்கு உள்ள ஒண்ணு பேசுவாங்க, வெளியில ஒண்ணு பேசுவாங்க, மேடையில ஒண்ணு பேசுவாங்க, தேர்தலுக்கு ஒண்ணு பேசுவாங்க. அவங்கள மட்டும் தயவு செய்து நம்பாதீங்க. சட்டம் வேணும்னு கேளுங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணா நான் பண்றேன். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ நான் செய்யறேன். இந்த சட்டம் வந்தாதான், ஏன்னா இது நியாயமான கோரிக்கை. இது நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய அடையாள சின்னங்கள், தமிழர்களுடைய அடையாள சின்னங்கள். இதை பாதுகாக்கணும். ஒரு பக்கம் போனேன், கன்னியாகுமரிக்கு போயிருந்தேன். கன்னியாகுமரியில அங்க பார்த்தா கிள்ளியூர்ல அங்க கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிராமத்துல அங்க கிட்டத்தட்ட 1200 ஏக்கர் நிலம். அதை எடுத்து அது வந்து மோனோசைட் அங்க இருக்கு. அணுக்கதிர்கள் அதிகமா பகுதியில் வருது. எடுத்தானா அணுக்கதிர் வெளியில வரும். அங்க மோனோசைட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க அங்க ஒரு சுரங்கம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டு, மாநில அரசு சரிங்க எடுத்துட்டு போங்க. எங்க கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா இந்த சட்டத்தை ஒரு நிமிஷத்துல எங்களால கொண்டு வர முடியும். ஆனா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதியிலும் தமிழ்நாட்டு எங்க கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சுரங்கம் கூட அமைக்க கூடாதுன்னு முதல்ல சட்டம் கொண்டு வந்துருவோம். அது எந்த சுரங்கம் இருந்தாலும் சரி, அது டங்ஸ்டன் சுரங்கம் இருந்தாலும் சரி, மோனோசைட் சுரங்கம் இருந்தாலும் சரி, பழுப்பு நிலக்கரி சுரங்கம் இருந்தாலும் சரி, வேற எந்த சுரங்கம் இருந்தாலும் வேண்டாயா. எதுக்கு மண் அழிக்கணும்? மண்ணு நம்முடைய அம்மா கடவுள் போன்றது. அதை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? அதை அழிச்சு அதுல இருக்கிற பொண்ணெல்லாம் அழிட்டு போனோமா? வேண்டாம் வேண்டாம். மண் அழிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. உரிமை கிடையாது. எந்த அதிகாரி ஆட்சி, எந்த ஆட்சியும் மண் அழிக்க கூடாது. அதெல்லாம் தெளிவா இருக்கிறோம். இதுதான் நடந்தது. எங்க? கடலூர் மாவட்டத்தில் நடந்தது. கடலூர் மாவட்டத்திலமா அங்க பழுப்பு நிலக்கரி சுரங்கம்னு தொடங்கினாங்க. பழுப்பு நிலக்கரியை எரிச்சு அதுல வந்து கரண்ட் தயாரிக்கிறது 1956 தொடங்கினாங்க. அப்ப தொடங்குற காலத்துல அப்ப நமக்கு போதுமான கரண்ட் கிடையாது. அப்ப என்ன நிலத்தை எடுத்தா? எவ்வளவு நிலம் தெரியுமா? 40,000 ஏக்கர் நிலத்தை எடுத்தான். 40,000 ஏக்கர் நிலம்னா அதுல 3 போகம் விளையிற நிலம். அங்க மாவட்டத்தில் தண்ணி எவ்வளவு தெரியுமா இருந்தது? 8 அடியில தண்ணி இருந்தது. தன்னூற்றுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? இங்க சுனை இருக்குல்ல, அதே போல தன்னூற்று கடலூர்ல இருந்து நெய்வேலியில இருந்து தன்னூற்று அப்படியே போனா தண்ணி அப்படியே 10 அடி மேல பீச்சு அடிக்கும். இங்க கொஞ்சம் கொஞ்சமா வரும், அங்க 10 அடிக்கு மேல அடிக்கும் தன்னூற்று. உலகத்துல 2 இடத்துல தான் தன்னூற்று. ஒன்று ஆஸ்திரேலியாவில, 2வது நெய்வேலியில இருந்தது. இப்ப இல்ல. இன்னைக்கு அந்த நிலக்கரி சுரங்கம் வந்து 40,000 ஏக்கர் எடுத்துட்டு அழிச்சிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமா அது வந்து பாலைவனமா மாறிடுச்சு. மண்மேடா பாலைவனமா மாறிடுச்சு. இப்ப என்ன திட்டமிட்டாங்க? இன்னொரு 50,000 ஏக்கர் அழிக்கணும்னு திட்டமிட்டாங்க. அங்க போய் நான் நின்ன, எங்க மருத்துவர் ஐயா நின்னார், பாட்டாளி கட்சி நின்று 20 வருஷமா போராட்டம் பண்ணி 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 இன்னைக்கு ஓரளவுக்கு நிறுத்தி வச்சிருக்கிறோம். இது மட்டும் கிடையாது.
போன வருஷம் இந்த நெய்வேலி பகுதியில் 6 நிலக்கரி சுரங்கம் தொடங்குவோம்னு மத்திய அரசு திட்டமிட்டாங்க. எவ்வளவுமா? 6 நிலக்கரி சுரங்கம். அந்த 6 நிலக்கரி சுரங்கம் எத்தனை ஏக்கர் தெரியுமா? 1,25,000 ஏக்கர். 1,26,000 ஏக்கர். அந்த 6 நிலக்கரி சுரங்கத்துல 4 கடலூர் மாவட்டத்தில், 1 அரியலூர் மாவட்டத்தில், 1 திருவாரூர் மாவட்டத்தில் 6 சுரங்கம் தொடங்குவோம். மத்திய அரசு 7 விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், என்னடா அது ஏலம் அமைதியா விட்டுட்டாங்க. இங்க இருக்கிற அரசாங்கம் சரின்னு சொல்லிடுச்சு. அது எங்க தெரியுமா இருக்கு? காவிரி டெல்டாவில் இருக்கு, சோறு போடுற மண்ணில் இருக்கு, 3 போகம் விளையிற மண் அது. அதுக்கப்புறம் பார்த்து உடனடியாக இதை சொன்ன, இங்க மத்திய அரசு போடுறாங்க, மாநில அரசு அதை எதிர்க்கணும்னு சொன்ன உடனே அமைச்சர் சட்டமன்றத்தில் அன்புமணி போய் சொல்றான்னு சொல்றாங்க. சட்டமன்றத்தில் அப்படிலாம் எதுவுமே இல்ல. அன்புமணி சும்மா சொல்றாரு. இவங்க வாயத்தட்ட பொய் தானே சொல்லுவாங்க. பொய்யை தவிர இவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது இல்ல. அடுத்த நாள் எங்க எம்எல்ஏக்களை வச்சு காமிச்சேன், பாரியா மத்திய அரசு உடைய இதுல பாரியா, பார்த்தா வெப்சைட்ல பாரு, பார்த்தா 7 விட்டாங்க. அப்புறம் தான் அமைச்சர் சொல்றாரு, இது எங்களுக்கு தெரியல. என்ன சொல்றாரு? எங்களுக்கு தெரியல. எதுக்கு அப்படின்னா நீங்க அமைச்சரா இருக்கீங்க, எதுக்கு உங்களுக்கு அதிகாரிகள், அதுக்கு தலைமை செயலாளர், இந்த செயலாளர், அந்த செயலாளர் விட்டுட்டு போக வேண்டியது. தெரியலன்னு சொல்றாங்க. அதுல அப்போ தெரியலன்னு சொல்றவங்க எதுக்கு அந்த பொறுப்புல இருக்கணும்? அதுக்கப்புறம் ப்ரூஃப் காமிச்சு எல்லாம் பண்ணனா, இல்ல இல்ல நாங்க வரவிட மாட்டோம். இதே வசனம் தான் யார் பேசினாரு? ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர். நானும் டெல்டாக்காரன் தான் இப்படி பேசுறாரு. நானும் டெல்டாக்காரன் தான், நான் வரவிட மாட்டேன். ஒரு 10 நாள் படி வசனம் பேசினார்ல சட்டமன்றத்தில், அதே வசனம் அன்னைக்கு பேசினார். அதன் பிறகு நான் கேட்டேன், சரி நீங்க டெல்டாக்காரர் ரைட் ஒத்துக்கிறேன், உங்க அப்பா டெல்டால தான் இருந்தார். இந்த அதுல 6 சுரங்கத்துல 3 சுரங்கம் தான் அதுல தடுத்து நிறுத்தப்படும். இன்னும் 3 சுரங்கத்துக்கு இன்னும் இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கல. இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கல. அதையும் விட போறதில்லை, நாங்க அதையும் விட போறதில்லை. அதனால இங்க நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நீங்க தைரியமா இருங்க, யாருக்கும் கவலை வேண்டாம். நாங்க இருக்கிறோம். என்ன சொல்றேன் மறுபடியும், எந்த எல்லைக்கு வேணா நாங்க போவோம். புரியுதா? எந்த எல்லைக்கு வேணா நாங்க போவோம். எதை பத்தியும் நாங்க கவலைப்பட போறது கிடையாது. எங்களுக்கு இந்த மண்ணு பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய வரலாறு, நம்முடைய மண் அடையாளங்கள், பாரம்பரியம் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். தயாரா இருக்கிறோம். யார் வந்தாலும் சரி, இந்த அன்புமணி ராமதாஸ் உங்களோட இருப்பார். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி. அதே வேளையில நீங்க அடுத்தது நீங்க திமுக அரசு முதலமைச்சரை நீங்க கேட்க வேண்டியது என்ன? பாதுகாப்புன்னு சொன்னீங்க, எங்களுக்கு சட்டத்தை கொண்டு வாங்க. கேக்குறீங்களா? எங்க சட்டம் கொண்டு வாங்க, சட்டமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு இந்த கோரிக்கையில அடுத்த வருகின்ற காலம் வரும். திடீர்னு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஏமாத்து வேலை அறிவிப்பு வந்துச்சு, தெரியுமா? இல்ல திடீர்னு ஐயோ நிறுத்திட்டாங்களாமே அப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுட்டானுங்க. எதுவும் நிறுத்தல. அதுல 117 ஹெக்டேர் அது மட்டும், அது பாரம்பரிய அடையாளங்கள்லாம் இருக்குன்னு ரீசர்வே பண்ணும், மறு ஆய்வு பண்ண சொல்லி இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா 5000 ஏக்கர்ல 425 ஏக்கரை மட்டும்தான் மறுபடியும் ஆய்வு பண்ண சொல்லி இருக்கிறாங்க, ரீசர்வே பண்ண சொல்லி இருக்கிறாங்க. மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 4000 ஒரு ஆமா 4500 4600 ஏக்கரை அப்படியேதான் இருக்கு. திட்டம் அப்படியேதான் இருக்கு, ஏலம் விட்டுட்டாங்க. அதனால வெறும் 400 ஏக்கர் தான் அதுல ரீசர்வே பண்ணி, அந்த ரீசர்வே மறு ஆய்வு பண்ணாலும் என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியாது. அதையும் இது உடனே அது நிறுத்திட்டாங்களாமே, அதை பண்ணிட்டாங்களாமே, இப்படி பண்ணிட்டாங்களாமே. அதாவது இந்த திமுககாரங்க இந்த மாதிரி பொய்ய சொல்லத்துல PhD படிச்சிருக்கிறாங்க. சாதாரண PhD கிடையாது. அப்படி 10 முறை ஒரு பொய்ய சொன்னா அது உண்மையாயிடும். கோயபிள்ஸ் பிரச்சாரம் நாங்க அனுபவிச்சிட்டோம், நிறைய அனுபவிச்சிட்டோம். அதனால தயவு செய்து இவங்களை நம்பாதீங்க.
சட்டம் கொண்டு வரையா உள்ள வாயா, இல்ல யாரும் வராது. சட்டம் வேணும், சட்டம் எங்களுக்கு வேணும். சட்டமன்றத்தில் கூட்டுவாங்க. இல்ல இந்த சட்டமன்ற கூட்டத்தில் சின்ன காலம்னா அடுத்தது தனியா போடுறதுக்கு தனியா ஒரு சட்டமன்றத்தோட கூட்டத்தொடர் ஒரு நாள் 2 நாள் இதுக்காக போடுங்க. இப்ப கூட நேரம் இருக்கு. ஜனவரி 6ஆம் தேதி தான். ஜனவரி 6ஆம் தேதி எவ்வளவு நாள்? 1 வாரமா, 2 நாளா, 3 நாளா, 1.5 நாளா, 8 நாள். இதெல்லாம் ஒரு சட்டமன்றம். ஒரு வருஷத்துக்கு 100 நாள் போடுங்க சட்டமன்றம். 1.5 நாள் 1.25 நாள். ஆனால் அதை பத்தி விடுங்க, அது வேற. மீண்டும் சொல்றேன், இங்க இருக்கின்ற அத்துணை என்னுடைய சகோதரிகள், சகோதரர்கள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், உழவு குடிகள், இளைஞர் தம்பிகள், தங்கைகள் எல்லாத்துக்கும் நான் சொல்றது, இந்த திட்டம் வராது, வர விட மாட்டோம். அதே நேரத்தில் மெத்தனமா இருந்துடாதீங்க. நானும் கேட்கிறேன், நீங்களும் கேளுங்க. அடுத்து சட்டமன்றத்தில் சட்டம் வந்து இது பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக, பல்லுயிர் மண்டலமாக, பாரம்பரிய மண்டலமாக, நம்முடைய வரலாற்று மண்டலமாக அமைய வேண்டும், சட்டம் வர வேண்டும் என்று ஒரு சட்டம் வந்தால்தான் இந்த பகுதி, இந்த மண், இந்த மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று உறுதியாக நான் சொல்கின்றேன். அதற்கேற்ப நடவடிக்கைகள் தொடர்ந்து நாங்கள் இது வந்துட்டு போறோம் கிடையாது. நான் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி எல்லாம் இங்க இருக்கிறவர்கள் கூட எல்லாம் எல்லாமே கூட இருந்து பேசி ஆலோசனை எல்லாம் வழங்கி நிச்சயமாக அடுத்த கட்ட என்னென்ன அடுத்தடுத்த என்னென்ன செய்யணும்னு நிச்சயமாக தொடர்ந்து நாங்கள் செய்வோம் என்ற உறுதியுடன் நான் விடைபெறுகின்றேன். நன்றி.